நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. மார்ச் மாசத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமான ஒரு கிரக பயிற்சிகள், கிரக மாற்றங்கள் நிகழ்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, ஒரு சின்ன பிளானட், ஒரு புதன் ஆகட்டும், ஏன் ஒரு சந்திரன் மாற்றமானா கூட நம்ம உடல்நிலையா மனநிலையோ ஏதோ ஒரு செஞ்சா. அப்ப இந்த மார்ச் மாசம் ரொம்ப பெரிய பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான், நீண்ட திசையை கொண்ட 9 கிரகங்களிலே சனி பகவானுக்கு தான் லாங் டைம் தசாபுக்தி, 19 வருஷம். சுக்கிரனுக்கு 20 வருஷம். ஆனா அந்த 20 வருஷத்துக்கு அடையிலும் சனி பகவான் தசை உன்னிப்பாக கவனிக்கப்படும். சனி தசையில பல மேதைகளை, அறிஞர்களை, ஆராய்ச்சியாளர், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுமா சனி தசையில் தான் வர முடியும். ஒரு எம்பி ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், அல்லது ஒரு மினிஸ்டர் ஆகணும், அரசியல் பதவிகள் வேணும், அரசாங்க பதவி, கவர்மெண்ட் ஜாப்ல வேணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், அல்லது குரூப் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், இல்ல ஒரு இன்டர்வியூல வின் பண்ணணும், இல்ல ஒரு ரிசர்ச்ல போகணும், ஸ்டார்ட் அப் பிசினஸ். சார், சனி பகவான் இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு மேன்மை, உயர்ந்த பதவி, செலிபிரிட்டிக்கான போஸ்டிங் யார் கொடுக்கணும்னா சனி பகவான் தான் கொடுக்கணும். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த மார்ச் மாசம் கம்ப்ளீட்டா திருநள்ளாறு சனி பயிற்சி. இதுக்காக நம்ம பரிகார ஹோமங்கள் செய்யறோம். அது பரிகார ஹோமங்கள் கூட நம்ம நிறைய கீழே நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க கலந்துக்கலாம். சோ இந்த மார்ச் மாசம் ரொம்ப முக்கியமானது. அதோட சூரிய பகவான் பயிற்சி பங்குனி மாசம் மீனத்துக்கு போறாரு. சுக்கிரன் முழுவதுமாகவே மீனத்துல இருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, இதுதான் முக்கியம், இந்த காம்பினேஷனை வச்சுதான் இந்த மார்ச் மாசம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்க, கடகராசி. மார்ச் மாசத்துல கடகராசிக்கு தான் உச்சம் பெற்ற ராசி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் நம்ம உச்சம் பெற்ற ராசின்னு சொல்லணும்? உயர்வான நல்ல பதவிகளை, பலன்களை அடையக்கூடிய ஒரு ராசி எதுனா கடகராசி தான். குறிப்பா அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஒரு ஏசி, டிசி, அல்லது ஒரு உதவி ஆய்வாளராக இருக்கலாம், கமிஷனராக இருக்கலாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்த ஏசி, டிசி தான் இவங்க பிரச்சனை வராது. அதே போல ஒரு அரசு கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கீங்க, ஒரு ஹையர் கேட்டகரிக்கு கொஞ்சம் லோ கேட்டகரியில இருந்தீங்கன்னா ஒன்னும் உங்களுக்கு சேஃப் ஜோன்ல நீங்க இருந்திருப்பீங்க. உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, உயர் பதவிகள், ஒரு சேர்மன், ஒரு டைரக்டர், ஒரு செக்ரட்டரி, ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இன்னும் உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்க பேரை சொல்லி உங்க கையெழுத்த போட்டு உங்களுக்கு தெரியாமலே உங்களை சிக்கல்ல மாட்டி விட்டுடுவாங்க. உங்களை ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்களுடைய, பிறருடைய தவறுகளுக்கு, பிறருடைய சுயநலத்திற்கு நீங்க கை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் அரசு அதிகாரிகள் எல்லா இடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி என்பது நீங்க யாராக இருந்தாலும் சரிதான். மேலதிகாரிகள் உங்களை பலிகடாய்க்கிடுவாங்க, ஜாக்கிரதை, கவனம் தேவை. நீங்க கை கட்டி பதில் சொல்ற மாதிரி இருக்கும், தப்பு செஞ்சவன் ஜாலியா இருப்பான், நீங்க வலிகடாயிடுவீங்க, கவனம் தேவை. இதை தவிர்த்து அரசு அதிகாரிகளுக்கு நன்மை ஏற்படும் இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும், வந்தா வாங்கிட்டு போயிட்டே இருங்க. டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருங்க. ப்ரமோஷன் மட்டும் இப்ப வாங்காதீங்க, வேணாம்னு சொல்லுங்க, கொஞ்ச நாள் போட்டோம் அப்புறம் வாங்கிக்கலாம். இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், என்கொயரிகள், புரியுதுங்களா? நிறைய கடகராசி என்பவர்களுக்கு பெனிஃபிட்லாம் ஸ்டாப் ஆகி வச்சிருக்காங்க. நிறைய பாதிப்புகள் இருக்கு, வெளியில சொல்ல முடியாத சில சிக்கல்கள்லாம் இருக்கு.
அதெல்லாம் ஓப்பனா நம்ம யூடியூப்ல பேச முடியாது. அப்போ உள்நாட்டுல இருந்தாலும் வெளிநாடுகள்ல இருந்தாலும் கடக ராசி அன்பர்களே, வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது கவர்மெண்ட் ஆபீஸோ அல்ல பிரைவேட் ஜாபோ, எனிவன் வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத சில சிக்கல்கள், அவப்பெயர்கள், வீண்பழி அவமானங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் சரியாக கூடிய மாதம். கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கு. அதை அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமா ஜெயிக்கக்கூடிய மாதம், வழிகாட்டக்கூடிய மாதம். இன்னும் சொல்ல போனா ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புதிய தொழில் அமைப்புகள் அமையும். ஏதோ ஒரு வகையில முன்பின் தெரியாத நபர்கள் அவங்க மூலியமா ஒரு நல்ல தொடர்பு, லிங்க் ஏற்பட்டு அதுல உங்களுக்கு படிப்படியா உங்க வாழ்க்கையே சேஞ்சஸ் ஆகும். வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க, அவங்க மூலியமா ஒரு தொடர்பு, ஒரு கனெக்டிவிட்டி ஏற்பட்டு புதிய பிசினஸ் தொடங்குவதற்கான கால நேரம். அதாவது ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது ரிலேட்டடா ஒரு ஃபேக்டரி போடுறீங்க, அந்த ஃபேக்டரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ற நேரம், ரன் பண்ற நேரம். இல்ல சாமி, நான் ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றேன், அது நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 6 கோடி ரூபாய் வேலை போட்டு வச்சிருக்கேன், அது வெறும் தடையாவே இருக்கு, இன்னும் அது ஸ்டார்ட் பண்ணவே முடியல, நிறைய ஸ்ட்ரகிளிங் வருது சாமி, இந்த மாசம் நான் இங்க அது எப்படியா ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பா பண்ணுவீங்க. நீங்க கண்டிப்பா ஒரு ஓப்பனிங் செஞ்சு கொடுங்க சாமி. அந்த தடையை விலக்கி நல்ல முறையில ஸ்டார்ட் ஆயிடணும். கம்பெனி ரன் பண்ணாதான் சாமி நம்மளால கொடுக்கவே முடியும். இல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆர்டர்ஸ் வரணும். ஏதோ ஒரு தடை அந்த தொழிலை நடத்துவதற்கு, பிசினஸ் செய்வதற்கு காரிய தடைகள் இருக்குமே. ஆனால் அல்லது கால தடை, கிரகங்களின் கால தடைகள் இருக்குமே. ஆனால் டைம் சரியில்லை, அப்ப ஏதோ ஒரு தடை இருக்கு பிசினஸ்ல, ஃபேக்டரி ரன் பண்றதுல, ஓபன் பண்றதுல, பிசினஸ் பண்றதுல, தொழில் நடத்துறதுல, கடைகள் நடத்துவதில். அப்போ அது தடைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே, அந்த காரிய தடைகள் விலகும், தடைகள் உடைக்கப்படும். சார், சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்திருக்கிறார், இன்னும் என்ன உங்களுக்கு காரிய தடை? எழுந்து நடங்க, பாத்துக்கலாம், தைரியமா வாங்க. முன்ன மாதிரி நீங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது, பதுங்கி உட்காரணும்னு அவசியம் கிடையாது. நல்ல கடகராசிக்கு நேரம் நல்லா இருக்கு. நீங்க யாராக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், மங்கையர்களாக இருந்தாலும், மனமானவர்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், கடகராசி தைரியமா வாங்க, பாத்துக்கலாம். ஏன் நீங்க பயப்படணும்? நேரம் நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு கடகராசிக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்ல வர. அப்போ நன்மைகள் பல காத்திருக்கின்றன. மனதில் அச்சம் வேண்டாம், தைரியம் அதிகரிக்கும். அப்போ இது இல்லாம உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமேயானால், மனக்குழப்பம் இருக்குமேயானால், ஒரு தெளிவு கிடைக்கிற சாமி, நான் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல சாமி, நீங்க நேரம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சந்தேகம் இருக்குமேயானால், உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும்.